வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசை உங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இந்த 2026 நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. ஏன்னா பூர்வ புனிசான அதிபதி தசை அப்படின்னாவே நல்ல தசை தான். வீட்டில் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், மன அழுத்தங்கள் இருக்கலாம். அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த செவ்வாயானது இல்லை லக்ன அவயோகராக இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சனியுடைய நகர்வுகள், குருவுடைய நகர்வுகள், மற்றபடி கோச்சார கிரகங்கள் இது எல்லாமே சிறப்பான இடத்துல இருக்குன்றதுனால 2026 நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக அரியர் வச்சுருந்தா கூட அந்த அரியர் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்த்துருந்தா கூட இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்ப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞான வளர்ச்சி எப்படி எப்படியே இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி எப்படியே இருக்கும். ஆனால் அப்போ வரக்கூடிய தசைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சரியில்லை, இல்லை சனி சரியில்லை, ஒரு சில கிரகங்கள் சரியில்லை அப்படின்ட்டு ஏதாவது ஜோதிடர் சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு காலம் உங்களுக்கு ஜாதகம் கூட நல்லா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எதுவாக இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய இல்லை நல்ல ஒரு தசைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு படிப்பு கையில் வச்சுங்க. அந்த படிப்புங்கிறது இந்த வயதில் மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக அதை பண்ண முடியும். நிறைய அனுபவங்களை கையில் வச்சிங்க. ஏன்னா பின்னாடி ஒரு தசை வருது அப்படின்னாக்கா, அந்த அவயவ தசை வருதுன்னா, கெடுக்கிற தசை வருதுன்னா, நீங்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த டைமு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க மாட்டீங்க. அதுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா படித்தவங்க கூட கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு சமாளிப்பாங்க. அவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்க. ஒரு முறை விழுந்தால் கூட எந்திரிச்சிடுவாங்க உடனே. அது மாதிரி அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை, அதாவது அந்த ஒரு இது மட்டும் இப்போ மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அந்த படிப்பை கையில் வச்சுக்க முடியும். ஏதோ ஒன்று, அதாவது உங்களுக்கு பிடிச்ச படிப்பு நிறைய படிச்சிருங்க, நிறைய அனுபவங்களை கையில் வச்சிங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைஃப். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த வயதில் செய்ய வேண்டியது செஞ்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் தசையிலே எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகள். 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இப்போ உத்திராட நட்சத்திரம் அப்படின்னாக்கா குருவுடைய வீடு. குருவுக்கு பகை கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா, பகை கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு. இந்த வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க. வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, அந்த வீட்டு அதிபதி ராகு பவனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுவும் கஷ்டப்பட்டு வருவீங்க. அது மாதிரி கொண்ட நபர்களும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க நிறைய சிக்கலை அனுபவிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா தொழில், வேலை வாய்ப்பு எதுவுமே அமையாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா, இந்த ராகு தசை அப்படிங்கிறது இப்போ 2026 குருவுடைய நகர்வுகள், சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு. மற்ற ராகு இருக்கிற இடம் கூட இன்னும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னாக்கா மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ கடந்த காலமாக 2025 ஜூலை மாதத்துலேருந்தே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். வேலையில், தொழிலில், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, என்ன முயற்சிகளை வச்சுருக்கீங்களோ அந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்தே அது கிளியர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஜனவரி மாதத்துலேருந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 2026 பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம்,
நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்களுக்கு மாற்றங்கள், அதாவது வேலை சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, அது எல்லாமே அந்த ராகு தசை இப்போ வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம், இது எல்லாமே தடங்களாயினே வரும் உங்களுக்கு. அந்த தடை கூட இருக்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு தடை இருக்குது அப்படின்னாக்கா, அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து ராகுபவனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, வேலை கொடுத்துட்டு வேலையில் பிரச்சனை வச்சுனே இருக்கும், ஸ்ட்ரகிள் ஆகினே இருக்கும், இல்லை ஒரு வேலை இன்னொரு வேலை மாற்றினே இருப்பீங்க, தேவையில்லாத மேலதிகாரியோட ப்ரெஷர் இருக்கும், இல்லை கீழ் நிலைமையில் இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத கெட்ட பேர், இது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டே வரும். அதுலேயும் 7 சனி அஷ்டம சனி வரும்போது சொல்லவே தேவையில்லை, கடுமையான கஷ்டங்கள் மன உளைச்சல்களை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே இருக்காது. இப்போ 7 சனி இல்லை அப்படின்றதுனால, இப்போ தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, 2 பாவத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார், 7ல் இருப்பார் 8ல் இருப்பார். இது எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு பார்வை இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்துக்கு இப்போ குருடைய பார்வை இருக்குது. எல்லாம் பரவாயில்ல, ஏன்னா உச்சமாகிறதுனால ராசியாதிபதி அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார். பணம் வரல அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அதாவது கொடுத்த பணம் இப்போ வரும், வாங்கின பணம் வந்து வட்டி கட்ட முடியல, அது மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு முதல்ல வேலை அமையும், இல்லைனா தொழில் அமையும். இது மூலிமா வருமானம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எல்லாம் தீரும், அதாவது கடன் பிரச்சனை தீரும். ஒரு சில பேர் வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுனாக்கா, இந்த ராகு பகவான் இல்லை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கடன் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இதுமாதிரி நோய் நொடி தொந்தரவுகள், அதாவது மருத்துவ செலவு அது இதுன்னு எதனா வந்திருக்கலாம். இது எல்லாமே ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த இள வயசில் வராது, 40 வயசுக்குள்ளே அப்படின்றது ஒரு சில பேருக்கு இருந்தால், நோய் நொடி அது இருந்தால் அது காணாமல் போகும், கடன் பிரச்சனை இருந்தால் அது காணாமல் போகும், பண வரவை கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த கல்யாணம் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து வண்டி வாங்கினதுக்காக ஏதோ ஒன்று லோன் போட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக கொஞ்சம் தடையாக இருக்கலாம், ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் தடையாக இருக்கலாம், இது லோன் கிடைக்காம தடையாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த வருஷத்தில் இப்போ லோன் கிடைக்கும், உங்களுக்கு லோன் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு லோன் எல்லாம் கிடைக்கும். அதில் தான் வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இப்போ அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, உடனே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போட்டுறாங்க, அதுக்கு வந்து லோன் ஒரு 10 வருஷம் அது மாதிரி லோன் போட்டு விட்றாங்க. இதெல்லாம் இப்போ நடக்குது, இது சாதாரணமாக நடக்குது. இது மாதிரி எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நடக்கும். ஆனால் ராகு பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, ராகு தசையில் சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள். மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமண தடைகள் இல்லை. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சா கூட உச்சமாகறாரு, இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமணமெல்லாம் சூப்பராக நடக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டைவர்ஸ்க்கெல்லாம் கேட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கிளியர் ஆகிடும். இந்த கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவர், அதாவது 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரீங்க, பக்கத்துலேயே எனக்கு வேலையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். புது வேலை முயற்சி பண்ணலாம், புது இடத்துக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணலாம். அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இன்னொன்று 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அது தடை தாமதங்கள் கோச்சார ரீதியாக கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த குரு பகவான் இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுன்னா இப்போ வந்து கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்காது, தடை தாமதங்களோடு கொடுக்கும். அதில் வேணால் ப்ராப்ளம் இருக்கலாமே தவிர கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ சனி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சனி வந்து 4ஆம் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம், கடுமையான கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்கிறோம், உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு பக்கம் கொடுத்தா கூட இது வந்து ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருந்தால், குரு 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இல்லை 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தால் கடனை கொடுக்கும், நோய் கொடுக்கும். ஆனால் அந்த சம்மந்தம் இல்லாத தசை நடத்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்போ வந்து இடத்த வாங்கி போடுவீங்க, 1க்கு 2 இடம் வாங்கி போட்டுருவீங்க, வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி குரு தசையில் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கப்போ தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, கடன் பிரச்சனை தீர்றது, கடன் அமைப்பு தீர்றது, கொடுத்த பணம் வர்றது, மணி எதனா லாக் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் வந்து வீடு கட்டுறது, சுப விசேஷம், அதாவது வந்து வீடு கொடுத்துரும் போகிறது, அது மாதிரி இடம் மாற்றம், அதாவது வீடு மாற்றுறது, இது மாதிரி எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிறதுக்கான அநேகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த வீட்டுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியார், அர்த்தாஷ்டம சனி.
இதில் சனி தசை சரியில்லைனாக்கா உங்களுக்கு வந்து இடம் சார்ந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும். இன்னொன்று வேலை சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். சனி தசையில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஏன்னா வேலை சார்ந்த ப்ராப்ளம் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த வளர்ச்சி இந்த ஆண்டை பார்க்கலாம், நிறைய வளர்ச்சிகளை பார்க்கலாம். இப்போ வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் நல்ல ஒரு உயர்வு, உயர் பதவி அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி திசையில். என்னதான் இருந்தாலும் சனி திசையில் 6, 7, 8 வரும்போது தான் பிரச்சனை கொடுக்கும். அப்படி இல்லைனா 7 சனி தான் கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்காது. இடம் வாங்கி போகணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த இடம் வாங்கி போடலாம். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, குடும்ப சூழல் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. 4ஆம் இடத்துல சனி தான், பயப்பட தேவையில்லை, நல்லாவே இருக்கும். குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சரி, உச்சமாறாரு. இப்போ பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். சொத்து பிரச்சனை சம்பந்தமாக எதனா இருந்துச்சுனாக்கா, வழக்குகள் இருந்துச்சுன்னா தீரும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதி கிடைக்கும். நிறைய வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர்றது, நிறைய பேர் வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், ஆன்மீக சுற்றுலா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து முடியாமல் தடையாக இருந்துச்சுனாக்கா இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த வருஷத்தில் நடக்கும், அது கிட்டத்தட்ட நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த சனியோடைய தசையில். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. இது நல்லாவே இருக்கும். அந்த புதன் தசையில் பின்னாடி வரக்கூடிய தசை பெருசாக ஒன்றும் பண்ணாது. உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கொடுக்கலாம். நோய் நொடி சம்மந்தமாக மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே நீங்கள் கேட்டுட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வராது. சரிங்களா? நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா வீட்டில் யாருக்கோ தொழில் அமைகிறது, வேலை அமைகிறது, இது மாதிரி வந்து ஒரு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பணம் ஏதாவது வரணும் அப்படின்னாக்கா வரும். இப்போ வந்து மணி லாக் ஆயிடுச்சுன்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் கொடுத்த பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் மாட்டியிருக்கோம், இல்லைனா புதன் தசை ஆரம்பித்த உடனே மாட்டியிருக்கும், எங்கேயா போய் லாக் ஆகிருக்கும். அதெல்லாம் வரன்னு வரவே வராது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருந்தா இப்போ வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த 2026 இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடம். நன்றி.